அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 10ஆம் தேதி நிகழக்கூடிய அந்த பௌர்ணமி தினத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அடுத்த 2 நாட்களுக்குள்ளாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதல் அவர்களுடைய வாழ்க்கையில் இதனுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த தாக்கமானது அவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காய்ச்சல், சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது தொந்தரவு செய்யத்தான் செய்யும். அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். நினைச்சபடி நடக்கிறதுல கால தாமதம் ஆனாலும் நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நடக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் பொறுத்த வரைக்கும் மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் இது எல்லாம் கிடைக்க போவீங்க. சமுதாயத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் உருவாக ஆரம்பிக்கும். தொழில், வியாபாரம் கொஞ்சம் சுமாரான பலன்கள் இருக்க பெற்றாலும் ஓரளவுக்கு கணிசமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் பார்க்கும்போது நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்குங்க. இறைப்பணிகள் தொடர்பான வேலைகளை செய்வதற்குண்டான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்த இளைஞர்களுக்கு இந்த காலத்தில் முயற்சி செய்யக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு உரிதான வேலை, பிடிச்ச வேலையோ இல்லை உங்களுடைய திறமை, கல்விக்கு ஏற்ற வேலை கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், நீடித்திருந்த தடைகள் எல்லாமே தகர்த்தெறியப்பட்டு உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எதிர்பாலினத்தவர் மீது தங்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கலாம். உறவினர்கள், காதல் உறவுகளுக்கு திருமண முத்திரை கொத்தலாம். திருமண வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். தங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட நிறைய வாய்ப்புகளும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் இந்த காலம் அப்படிங்கிறது பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க. நீங்கள் பல பொறுப்புகளை ஒரே நேரத்தில் நிறைவேற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுக்கு இந்த காலம் போராட்டமாகவே இருக்கும். இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரச்சனைகளும் அதிகரிக்கலாம். சமூக கௌரவத்தை பற்றி கவனமாக இருக்க பாருங்க. சிறிய லாபங்கள் அப்படின்றதுக்காக பெரிய நஷ்டங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. சின்னதாக ஒரு விஷயத்தில் பணம் வருது அப்படின்றதுக்காக அதை செஞ்சு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்களில் ஒரு பெரியவரின் உதவியுடன் தீர்க்க முயற்சி பண்ணுங்க. இப்படி செய்யறதன் மூலமா நீங்க ஏதேனும் ஒரு வகையில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களின் பெரும்பாலான நேரம் வேடிக்கை மற்றும் மகிழ்ச்சியிலேயே இந்த காலகட்டம் கழியுங்க. வியாபாரம் செய்கிறவங்க தந்திரோபாய முடிவுகளை எடுக்கிறதன் மூலமா பயனடைய முடியும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் தங்களுக்கு உடல் சோர்வு, அப்படி இல்லைனா பலவீனம், அப்படி இல்லைனா தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். காதல் உறவுகளில் சற்று கவனமாகவும் இருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவதூறுக்கு ஆளாகலாம். அதே சமயம் கொஞ்சம் போராட்டமான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்து வரக்கூடிய முக்கிய வேலைகள் தடைபடலாம். நெருங்கிய நண்பர்களுடன் ஒருங்கிணைக்க முடியாமல் நீங்கள் வருத்தப்படுவீங்க. அலுவலகத்தில் யாரிடமும் நெருக்கமாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடிக்காத சிலர் உங்களின் செயல்பாடுகளுக்கு தவறான அர்த்தம் கற்பிக்கப்படலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் ஒருமுகப்பட்ட மனதுடன்
தயாராக வேண்டியது அவசியம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியும் கிடைக்க பெறலாம் அப்படிங்கிறது மற்றொரு விஷயம். இந்த நேரத்தில் நீங்கள் பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணுங்க. வேலையில் எந்த ஒரு ஆவணத்திலையும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக அதை ஒரு முறை சரியாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்திட பாருங்கள். அதே மாதிரி காதல் விவகாரமாக இருந்தாலும் சரி அல்லது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தங்களுடைய மனதில் ஈகோ மேலோங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய துணையின் உணர்வுகளை அலட்சியப்படுத்த வேண்டாம். அதே சமயம் நிலைமை கொஞ்சம் சாதகமாகத்தாங்க இருக்கும். முன்பு தடைபட்ட வேலைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய இலக்கை அடைய நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதிகரிக்கவும் செய்யலாம். இந்த காலகட்டத்தில் சமூகத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத விரும்பிய முன்னேற்றங்கள் இருக்கும். அரசு வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க பெறலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய ஆடம்பர தேவைக்கான பொருட்களை வாங்குவதற்காக அதிகமாக செலவழிக்க நினைப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய நடத்தை மற்றும் பேச்சு இரண்டையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த காலம் நீங்கள் ஈகோ மற்றும் கோபத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு காலம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்கவும் நேரிடலாம். அதே மாதிரி காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முன்பை விட இந்த காலம் கொஞ்சம் சவாலானதாகவும் இருக்க பெறலாம். இந்த நேரத்தில் துணைவியின் உடல் நலத்துடன் உங்கள் உடல் நலத்தையும் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி வேலையில் மூத்தவர்களினுடைய ஆதரவு கிடைக்கும். அவர்கள் தங்கள் இலக்குகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். இந்த நேரத்தில் உடல்நலம் நன்றாகவே இருக்கும். வேலையில் வெற்றி, மன உறுதியை அதிகரிக்கலாம். ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் அதிகரிக்கும். இது மன அமைதியை தரும். அதே சமயம் இந்த நேரத்தில் குடும்பத்துடன் யாத்திரை செல்ல திட்டமிடுறவங்க தாராளமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையப்பெறுகிறது. யாரையும் இந்த நேரத்தில் கண்மூடித்தனமாக நம்புறதை தவிர்த்து கொள்ளுங்க. எந்த ஒரு பெரிய முடிவையும் திடீரென்று எடுப்பதற்கு பதிலாக அதை கவனமாக எடுப்பது அவசியமாகிறதுங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையாக சரியாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் உடல்நலம் மோசமடையலாம். இந்த நேரத்தில் பருவகால நோய்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாகுதுங்க. அதே மாதிரி எந்த ஒரு பழைய நோயும் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலகட்டம் காதல் உறவுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் பல விஷயங்களில் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இருக்கும். அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையில் சில நேரங்களில் தடைகளும் வரலாம். அதனால் கவனமாக வேலை செய்து முடிக்கிறது நல்லது. கூட்டு தொழில் செய்கிறவங்க பண விஷயங்களை சரியாக கையாள்வது நல்லது. தனியார் ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வெளிவட்டார செல்வாக்க வசீகரமான பேச்சால் உயர்த்தி கொள்வீங்க. எல்லாம் தெரியும் அப்படின்னு அள்ளி வீசக்கூடாது. கவனமாக இருக்க பாருங்க. வம்பு சண்டை வெளியே அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. வியாபாரம் விறுவிறுப்பாகவே நடைபெறும். பண வரவு தாராளமாகவே இருக்குங்க. விரும்பிய வாகனத்தை வாங்கி வீட்டில் கொண்டு நிறுத்துவீங்க. இருப்பினும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. அதே போல் படிப்படியாக முன்னேற துடிப்பாக வேலை செய்வீங்க. தனியார் துறை ஊழியர்கள் சொத்து வாங்குவாங்க. அரசு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும். சில சங்கடங்கள் உருவானாலும் ஓரளவிற்கு சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. திறமையும் உங்களிடம் இருக்கிறது. சிறு வியாபாரிகள், சில்லறை வணிகர்கள் நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் நல்ல காரியம் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்வீங்க. வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு விலகியும் நிற்பீங்க. அதே போல காதல் கைகூடி வரும். சுற்றத்தாருடன் ஒற்றுமையை காக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். தொழில் எதிர்ப்புகள் மறைந்து போகும். புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. சகோதரர்களின் தூண்டுதலால் சில அசம்பாவிதங்களும் நடைபெறலாம். அதே போல எந்த ஒரு காரணத்தாலையும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று. முதலீடுகளை அதிகரித்து தொழிலில் துடிப்புடன் இறங்குவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் உதவுவாங்க. அதே போல்
பந்தயங்கள், போட்டி பந்தயங்களுக்கு பாதகமாக அமையுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. நெடுநாளைய நண்பர்கள் வியாபாரத்தில் சில சிக்கல்களையும் உண்டு பண்ணலாம். அதனால் யார் பேச்சையும் கேட்காமல் இருப்பது அவசியமான ஒன்று. மாமனார் வீட்டில் இருந்து எதிர்பார்த்த பணம் கிடைக்கப் பெறாது. அதே போல் மனைவியின் நச்சரிப்பு தாங்காமல் நகை வாங்கி கொடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். துணி வியாபாரிகள் அதிகப்படியான லாபம் பார்ப்பாங்க.